அந்த இரவு ஒரு இடத்துல உணவு இருந்துடும். இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இதெல்லாம் ஏன் அண்ணன் கேட்குறேன்னா, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். ஏன்னா அவருக்கு வந்து எல்லா ஆற்றலும் உண்டு. ஓவியம் வரைவார், பெரிய இசை ரசிகர், திரைப்படம் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் சமைப்பார். ராவண மாதிரி தான் 10 கலைபத்தில் தலை சிறந்தவன தான் நம்ம தலைபத்தாக்கிட்டோம். அதாவது ஒரு பேரன்புக்காரரு. அதனால தான் அவர் அண்ணான்னு கூட சொல்றதில்லை, எல்லாரும் அண்ணன் தான் சொல்லுவாங்க. எங்கள் அண்ணனை ஒரு ஆண் வடிவ தாய் தான். எல்லாரும் புறநானூற்று வீரத்தை படிக்க தாண்டா செஞ்சோம். எங்கள் அண்ணன் ஒரு தாண்டா புறநானூற்று வீரத்தை படைச்சாண்டி. முருகனுக்கு கூட 6 படை கொண்ட வீடு தான், 6 படை கொண்ட நாடு வச்சிருந்தது தலைவர் தான். நம்ம முன்னோர்களில் வந்து கப்பற்படை வரைக்கும் வந்துட்டான், வான்படை இல்லை. தலைவர் தான் வான்படை கட்டினார். எனக்கு வந்து எங்கள் அண்ணன்ட்ட பிடிக்காத ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அநியாயத்துக்கு நல்லவர். அது ஒன்று தான் அவருடைய தோல்விக்கு வீழ்ச்சி காரணம். ரொம்ப அறச்சிந்தனை, ரொம்ப அறத்தின் வழி நிற்கிறது, ரொம்ப கருணை, ரொம்ப இரக்கம். இதுதான் அவருக்கு பின்னாடி ஆயிடுச்சு. அவன் வந்து செஞ்சோலையில் நம்ம பிள்ளையை கொண்டு போட்டு 60 பிள்ளையர் கொண்டான்ல, நீங்கள் தான் வானூதி வச்சிருந்தீங்களா, போட மாட்டார். அவர் நம்ம மக்களை கொன்றொழிக்கல. சிங்கள இராணுவம் தான் நம்ம எதிரிய ஒழிய சிங்கள மக்கள் அல்லன்னு அதில் தெளிவாக இருந்த. அது காரணம் அவர் பிறப்பு, வளர்ப்பு, அந்த குடும்ப சூழல் ரொம்ப பண்பட்ட சமூகம். அது வளர்ப்பு குடும்பம். அது நம்மளை மாதிரி காட்டான் கிடையாது, ராமநாதத்துக்கு காட்டான் கிடையாது.